பண்ணாரு. அவர் எமோஷனலா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. படத்துல வந்து பீப்புள் ஸ்டார் அவர் நல்லா பண்ணாரு. யுவன் பாட்டுல அப்படியே கூஸ் பம்ப்ஸ் செம்மையா இருந்துச்சு. எனக்கு கூஸ் பம்ப்ஸ் செம்மையா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் அவர் அப்படியே வந்து அவர் எமோஷனலா கனெக்ட் பண்ண கண்ணாடி எல்லாம் தொடக்கும் போது அப்படியே எனக்கே வந்து எங்க அப்பாவோட நினைச்சு அப்படியே வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றேனே தெரியல. அப்படியே படமே சூப்பர். ஆடுகளம் போஸ்டர் எல்லாம் காமிச்சாங்க, வெற்றிமாறன் எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் சூப்பர் பிளாஸ்ட். எக்ஸலன்ட் மூவி. பாட்டு மியூசிக்லாம் சூப்பர், வேற லெவல். யுவன் சங்கர் ராஜா சூப்பரா பண்ணிருந்தாரு. பிடிச்ச சீன் வந்து இன்டர்வெல் ப்ரோ. இன்டர்வெல் அவர் கொஞ்சம் எக்ஸலென்ட் ஆகுது, அதான் பிடிச்ச சீன் எனக்கு. லாஸ்ட் ஃபிலிம் எமோஷனல் நல்லா இருந்துச்சு. அது ட்விஸ்ட் இருக்கு பட் லாஸ்ட் ஃபிலிம் ட்விஸ்ட் அதை பாருங்க பூரா சூப்பர். படம் தரமா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நம்ம லைஃபுக்கு ஏற்ற படம் தான். படம் தரமா இருக்கு. லைஃபுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ. படம் தரமா இருக்கு ப்ரோ. லவ்வே ஹீரோயின் வெயிட் ப்ரோ. அந்த இது ஹெல்மெட் போட்டு ஒரு திரும்புவாங்க ப்ரோ. தரமா இருக்குது. போயிட்டு வர கவின் தான் ஸ்டாரு. கவின் இல்லாம சினிமாவே வரக்கூடாது. கவின் தான் ஸ்டாரு. கவின் வரலாம் ப்ரோ, தாராளமா வரலாம். கவின் தான் இப்போதைக்கு. அதுதான் ப்ரோ, இந்த மாதிரி படம் 1000 எடுக்கலாம். ஏன்னா கதைகள் வேற வேறனாலும் எமோஷன் ஒன்று தான். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவனை எட்டவே முடியாத லெவலுக்கு அவன் எதிர்பார்த்து அதை நோக்கி அவன் போறதுனால கண்டிப்பா ஜெயிக்கலான்றது தான் கான்செப்ட். வேற வேற ஃபீல்டு வேற வேற கதையா இருந்தாலும் எமோஷன் ஒன்று தானே. ஜெயிக்கிறோன்றது அது ஒன்று தானே. அதை ஃபேஸ் பண்ற அவங்க அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றாங்க, அதை அவங்க எவ்வளோ டேக்கிள் பண்ணி வராங்க. கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஆஃப் சக்ஸஸ். நான் எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணுவேன். எப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்பட்டுட்டோம்னா அது என்ன கஷ்டம் இருந்தாலுமே அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கதை அப்படியே அது சூட் ஆகுது. அது எனக்கு நல்லா சூட் ஆகுது. ஏன்னா என் மைண்ட் எப்பவுமே எப்படின்னா கன்சிஸ்டன்சி கீ ஆஃப் சக்ஸஸ், நிலைத்தன்மை தான். அதை நோக்கி நம்ம எப்பவுமே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு படம். இல்லை இல்லை இல்லை, வாரணமாயிரம் அளவுக்குலாம் எதுவும் இல்லை. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். பட் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு இடத்துலையும் அவங்க லேக்ல இருக்காது. யுவன் சங்கர் சொல்லவே வேணாம், அவர் பிரித்து உதறிட்டாரு. உள்ள ஒரு சஸ்பென்ஸ் பாட்டு இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. அது படம் பார்த்து வந்து பாருங்க, உங்களுக்கு அப்போ ஃபீல் ஆகும். பிடிச்ச சீனுங்களா? பிடிச்ச சீன் அப்படின்னு குறிப்பிட்டு எதுவும் சொல்ல தெரியல. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. நார்மலா ரைசிங் ஃப்ரம் இது மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஜேர்னி, ஒரு கனவோட இருக்கிற ஒரு பையன் எப்படி அவனோட ஜேர்னி போறாங்கிறது. அது வந்துட்டு இன்னும் நமக்கு இந்த சினிமாக்கு இப்போ சினிமானா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய படம் இருக்கும். அதுல இது இன்னொரு கைண்ட் ஆஃப் ஒரு இதுவா இருக்கு. நம்ம இன்னும் இந்த மாதிரி ஜேர்னில போனா ஒருத்தனோட லைஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இது ரொம்ப அவர் எங்க போனாரு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் படமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு ஆக்டிங். அதுல மெச்சூர்டா இருந்துச்சு. அதுல வந்துட்டு என்ன ஒரு ஃபாதர் கேரக்டரா இதுவா இருக்கு. இதுல வந்துட்டு அந்த காலேஜ் போர்ஷன்ல இருந்து ரைசிங் ஒரு மேனா எவால்வ் ஆகிறது இருக்குல்ல, அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அந்த ஆக்டிங். அந்த அந்த வைப் கொஞ்சம் கொஞ்சம் வருது. மற்றபடி ஆனா அது வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல், இது ஒரு வேற ஸ்டைல். ஸோ ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணாம அது ரொம்ப இது டிஃப்ரெண்டா இருக்கு. படமே கவினோட ஆக்டிங் தான். இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ தூக்கி நிறுத்திருக்க முடியாது. படம் ஃபுல்லாகவே ஆக்டிங் தான். ஹீரோயினுக்கு அந்த ஒரு ஸ்கோப் இல்லை. இன்னொரு செகண்ட் ஹீரோயினுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு ஆக்சுவலி. என்ன மாதிரி ஸ்டோரி அவங்க ட்ரீமை தேடி போகணுன்ற ஒரு ஜேர்னி தான் ப்ரோ. ஒரு ஹீரோட ஜேர்னி தான் அந்த படமே. ஸோ வந்துருக்கலாம். ஒரு கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு இன்டர்வல், அதோட ஸ்டேஜிங் நல்லா இருக்கு. ஸ்லோவாக போனாலும் நல்லா இன்டென்ஸாக சொல்லியிருக்காங்க படத்தை. பாட்டெல்லாம் இவனோட பெஸ்ட் பிஜிஎம் வரும் இந்த படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு பாட்டெல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே ஓவரால் குட் கம்பேக் தான் ப்ரோ. கண்டிப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒர்த்தான பிஜிஎம் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஒர்த்தான சஸ்பென்ஸ் இருக்கு. எல்லாம் படம் கிளைமேக்ஸ் பாருங்க. இன்டர்வல் பேக் முன்னாடி அந்த கிளைமேக்ஸ் ப்ரோ. ஃபாதர் சம் சென்டிமெண்ட் லைக் அவங்க ட்ரீமை தேடி போகிறது எல்லா சீனும்